வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்ட்டிக்கல் அண்ட் ஆன்டி பார்ட்டிகள பத்தி பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். நம்மலாம் எப்படி உருவாகி இருப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டம்ஸால உருவாகி இருப்போம். இந்த ஆட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானால பார்த்தீங்கன்னா உருவாகி இருக்கும். இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ். இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆன்டி பார்ட்டிகல்ஸ். அதாவது பாசிட்ரான் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்டி பார்ட்டிகல்ஸ்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். இந்த 2 பொருளும் தான் பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸை பார்த்தீங்கன்னா உருவாக்குச்சு. இந்த பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா யாரும் உருவாக்க தேவையில்ல. இது வேக்யூமா இருந்தாலும் கூட இது ரெண்டுமே தன்னால பார்த்தீங்கன்னா உருவாகிக்கும். இந்த 2 உருவான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 2 மீட் பண்ணுச்சுன்னா தன்னைத்தானே பார்த்தீங்கன்னா அழிச்சுக்கும். 2 சேர்ந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்கன்னா உருவாக்கும். தன்னைத்தானே கிரியேட் பண்ணி 2 தன்னைத்தானே பார்த்தீங்கன்னா அழிச்சுக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் கிரியேட் ஆச்சு. ரொம்ப ரேர் கேஸில் என்ன நடக்கும்னா, இந்த பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் எஸ்கேப் ஆகிடும். அதாவது என்ன நடக்கும்னா, பார்ட்டிகளும் ஆன்டி பார்ட்டிகளும் மோதிக்கிறப்ப சில பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிடும். அந்த எஸ்கேப் ஆன பார்ட்டிகல் தான் பார்த்தீங்கன்னா லேட்டராக பிக் பேங்காக பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அந்த பிக் பேங்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா பிறந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரினோஸ் இல்லை ஃபோட்டான்ஸ் இல்லை காஸ்மிக் ரேல இருக்கிற மியூஆன்ஸ் இந்த மாதிரி பார்ட்டிகல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எஸ்கேப் ஆகிடும். இந்த எஸ்கேப் ஆன பார்ட்டிகல்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா உருவாகி இருக்கு. ரொம்ப நன்றி.